வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். அது பாருங்க, எறா 1/2 kgங்க. இது வந்து திருக்க மீன். கறி மாதிரியே இருக்குங்க. இது மீன் மாதிரி இருக்காது, கறி மாதிரியே இருக்கும். சமைச்சு இப்போ சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் ஒரு நாள் இன்னைக்கு சாயந்தரம் வச்சு நாளைக்கு காலைல சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி சாரமாக சாப்பிட்டா அப்படி இருக்கும். வச்சு செம்மையாக சாப்பிடலாம். வாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே பேசலாம். எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது எறா எவ்வளோ ஜிதா? இது வந்து 1/2 kg தாங்க வாங்கினேன். 1/2 kg வந்து 150 ரூபா. 1 kg வந்து 300 ரூபா சொன்னாங்க. 300 சொன்னாங்க. சரி, நமக்கு 1/2 kg போதும், கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சரி, என்ன பண்ண போகிறா வச்சு? தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் குழம்பு பண்ண தொக்கு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எறா. சரி, எறா தொக்கா? ஆமாம். சரி, இது சாதத்தோடமும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. கிரேவி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா பூண்டு மிளகுலாம் நிறைய சாரமாக போட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் ராத்திரி வேணால் ரசம் வச்சுக்கலாம், தொட்டுட்டு சாப்பிட்லாம்ல. சரி ஓகே. இதெல்லாம் கட் பண்ணுறியா? இது ஒரு ஆள் பண்ண முடியுமா? எறா எடுத்து ஈஸியாக வருதா? வந்துடும். எறாலாம் வந்துடும். ஒரு 1/2 hour கொஞ்சம் டைம் எடுத்து பேசிகிட்டே பண்ணால் கடகடன்னு பண்ணிடலாம். ஹெல்ப் பண்ணுமா? ஒரு ஆள் போதுமா? போதும், நானே பண்ணிவிடுவேன். இது கட் பண்ண முடியுமா? அது கட் பண்ணலாம். அந்த நடு எலும்பு மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. மற்றபடி சைட்லலாம் அந்த கறி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சிக்கனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடகடன்னு பண்ணிடலாம். சரி ஓகே. இல்லை நானும் சேர்ந்து கட் பண்ணவா? இது எறாக்கு ஹெல்ப் பண்ணவா? நீங்கள் தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கீங்களா? எங்கே இந்த எறாக்கு கட் பண்ணுவீங்க? கேமராவே பிடிங்க. எனக்கு அதை பாருங்க, கிட்ட காமிங்க. அந்த எறா சப்போஸ் ஆய தெரியாதவங்க யாருன்னா இருப்பாங்கல்ல, பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இந்த தலை வந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. இது பாருங்க, இது உள்ளே பார்த்தீங்களா, இதோ வந்துருச்சு பாருங்க. மோஸ்ட்லி தலை கட் பண்ணும்போதே வந்துடும். தோலை வந்து இது அவ்வளோதான். அப்படி வரலன்னா அது இங்கே உள்ளே வந்து கருப்பாக ஒன்று இருக்கும், அதை வந்து பிளேடால் கீறிட்டு எடுப்பாங்க. இல்லைன்னா டக்குன்னு வயிற்று வலிக்கும்னு சொல்லுவாங்க, வேறு எதுவும் இல்லை. எனக்கு வந்து தலை கட் பண்ணும்போதே வந்துருச்சு. இதோ பாருங்க, பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒரு கருப்பாக வருது. அதுவா? கருப்பாக நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? அதான் ஆக்சுவலாக அது அதனோட குடல் போல். ஆமாம். அது வந்து சில பேருக்கு வயிற்று வலி தரும், சில பேருக்கு ஒன்றும் பண்ணாது. எது சாப்பிட்டாலும் அடிச்சிட்டு போயிடும். எனக்குலாம் அப்படி தாங்க. சரி, நான் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கு, நானும் சேர்ந்து பண்ணவா? வேணாங்க, நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்டதே போதும், நானே பண்ணிக்கிறேன். நம்ம சமைக்கும் போது பார்த்துக்கலாம். பூண்டு எல்லாமே அரிஞ்சு வச்சிட்டாங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு வந்தாச்சு. போனோடனே கடன்னு செய்கிறது தான் வேலை. சண்டேவா கொஞ்சம் தூங்கியாச்சு, கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. இப்போ மணி 8:30 இருக்கும் போல். கடன்னு செஞ்சுட்டு சாப்பாடு போட்டோம்னா மதியானமும் சாப்பிட்ருவாங்க. ராத்திரி கொஞ்சமாக ரசம் வச்சுட்டோம்னா இன்றைக்கெல்லாம் ஓடிடும். சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் வேலை இருக்கு, போயிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டு வர வேண்டியதான். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குறோம்ல, அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்க வேண்டியதான். சரி, எடுக்கிறியா? சரி, நீ எடுப்பாக்கலாம். கடகடன்னு எடு. சரி, நானும் உனக்கு க்ளீன் பண்ணி தரேன். கடகடன்னு எடுக்க வைப்பேன், நான் எடுக்கிற மாதிரியே. சரி ஓகே. நீ தனியாக செஞ்சுட்டு டைம் ஆகிடும், நானும் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு க்ளீன் பண்ண தெரியும். நம்ம என்ன ஈஸியாக சைடு தானே. தெரியும், உனக்கு தெரியும். இந்த எறா தலை அரைச்சி குழம்பு வைப்பாங்க தானே, கத்திரிக்காயெல்லாம் போட்டு. கத்திரிக்காய் போடுவாங்க. தென் இது சொரக்காவிலையும் போட்டு செய்வாங்க. அதை சொரக்காய் போடுவாங்களா? ஆமாம், சொரக்காவுக்கு செய்வாங்க. இந்த இது பண்ணி இந்த தலையை மட்டும் அரைச்சி ஊற்றி சமைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போல இருக்குது. எல்லாம் மறந்து போச்சு. டக்குன்னு ஆகிடும். அது வருது இல்லை, அப்படியே வந்துடும். தனியாலாம் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும் இல்லை, அப்படி இழுத்தாலே தனியாக வந்துடும். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு கத்தி வச்சு அரிஞ்சிட்டு நடுவில் இருக்கிறது எடுத்துட்டுலாம் இருப்பாங்க. இது பண்ண தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் பெரிய இறாவாக தான் இருக்குது, ரொம்ப குட்டி இறாலாம் இல்லை. பொடிசா இல்லை, இறா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி ஓகே.
அவ்வளோதாங்க மீன் இறை எல்லாம் ஆஞ்சி முடிச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா அது வந்து மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா தான் ரொம்ப கவுச்சி ஸ்மெல் வராது. சூப்பராக இருக்கும் சமைச்சாலும். இது பாருங்கள், இது எங்கள் மாங்காய் மரம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் புளிய மரத்துலேருந்து உழுக்குன புளி. அது வந்து காஞ்சிட்ருக்கு, இன்னும் கொட்டை எடுக்கலை. சரி உங்ககிட்ட காமிக்கலாம், அப்படியே மாடியில் தான் இருக்கும், மாடியில் காஞ்சிட்ருக்கு, அதனால் அப்படியே காமிக்கலான்ட்டு. இது எங்கள் வீட்டோட பேக் வியூ. பின்னாடி இப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கும். இது பாருங்கள், இந்த புளிய மரத்துலேருந்து தான் அந்த புளி எடுத்தது. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எறா வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். எறாலாம் வந்து ஒரு 7 நிமிஷத்துல 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடுங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், அது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நிறைய போட்டால் நல்லா கிரேவியாக வரும் எறா. நான் வந்து எறா பிரியாணி தான் செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் பசங்க அது கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. கிரேவியாக செஞ்சால் தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. சண்டேனாலே நான்வெஜ் இருந்தால் தாங்க அது கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இப்போ தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சில பேர் அரைச்சி போடுவாங்க. நீங்கள் அரைச்சி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக அந்த மாதிரி நசுக்கி போடுவாங்க. புளியெலாம் கரைக்கும் போது கூட, இப்போ மீன் குழம்பு வைக்கிறாங்க, புளி கரைக்கிறாங்கன்னா அதில் கூட தக்காளியை நல்லா நசுக்கி போடுவாங்க. அதோட சாறு நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இறால வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க, அது மாதிரி மட்டன் குழம்புலையும் உருளைக்கிழங்கு போடுவாங்க. உருளைக்கிழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்புல போட்டால் கறி மாதிரியே இருக்கும். இறால போட்டால் கூட அது நடுவில் வந்து இறா நினச்சே பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உருளைக்கிழங்கு சேருங்க, அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை சேர்த்துக்கலாம். எறா வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் எறா எப்படி வெந்துருச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அது சுருண்டி லைட்டாக சுருண்டி வந்தாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பதத்தை. இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் எறா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பசங்களுக்கும் எறா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, கிளறி விட்டாச்சு. நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டேன், அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன அளவுன்னு சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி சுருண்டு வந்துருச்சுன்னா எறா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சுருண்டு வரணும், அந்தளவுக்குனா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக டேஸ்ட்டுக்கு 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் மேலே தூவி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வறுத்துட்டுக்கோங்க. அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம திருக்க மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணணும். அதுவும் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், எறா முடிஞ்சுது. என் பசங்க இன்றைக்கி விரும்பி சாப்பிட போகிறாங்க, சூப்பராக இருக்கும். எறா சைடில் வெந்துட்டுருக்கு. இப்போ திருக்க மீன் குழம்புக்கு வந்து கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா திருக்க மீன் குழம்புலாம் எண்ணெய் மேலே மிதந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கறி குழம்பு மாதிரி தாங்க வைக்கணும். இதை 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து சாப்பிடும்போது மீன் குழம்பு மாதிரி இருக்காதுங்க, கறி குழம்பு மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். அதுவும் முக்கியமாக ராத்திரி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா, பழையதுக்கெலாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. வச்சுட்டு உடனே சாப்பிட்றத விட வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு தெரியும் நமக்கு. பாருங்கள், இவ்வளோ பூண்டு சேர்க்கணும். நான் முழு பூண்டு 3 வந்து நல்லா பிரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை சேர்த்து அதோடு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. திருக்க மீன் குழம்புனாலே காரம் தாங்க அதுக்கு. தக்காளி 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி வச்சாச்சு. இப்போ திருக்க மீன் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இது அப்படியே கறி மாதிரியே தான் இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்களும் அப்படி தான் சொல்வீங்க. பாருங்கள், அவ்வளோதான். திருக்க மீன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். திருக்க மீன் வந்து இந்த சைட்லலாம் திருக்குன்னு சொல்லுவாங்க, வெளி சைட்லலாம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி 1 கிலோ வந்து 200 வந்துச்சு. குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம பூண்டு மிளகுலாம் சேர்க்க போகிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கையில் ஸ்பூனில் போகிறத விட கையில் தாங்க எனக்கு உப்பு அளவு கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டும் மிளகும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கிரேவியை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எதுவுமே எந்த குழம்பு வச்சாலுமே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதையும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல. இப்போ ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்து அதையும் கரைச்சி விட்டுக்கலாம். நான் பழைய புளி எடுத்திருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் எந்த புளி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக இது புளி சேர்க்குறோன்னா, அந்த மீனோட இது ஃப்ளேவருக்காக தான் புளி சேர்க்குறோம். இல்லைன்னா மிளகாத்தூளோடு நிறுத்திடலாம். ஆனால் அது வந்து புளி சேர்த்தாதான் அந்த காரத்துக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அப்படியே கறி துண்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? பசங்க இன்னும் சாப்பிடல, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் ரொம்ப அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். அவள் தான் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு, திருக்க மீன் குழம்பு, சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். என் பசங்களுக்கு சாதம் போட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருக்க மீன் குழம்பு வேணாம், எறா போட்டு பிசைஞ்சிக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் காரம் கொஞ்சம் அவங்களுக்கு காரம் இருக்கணும். இந்த சளிலாம் பிடிக்காது திருக்க மீன் குழம்பு சாப்பிட்டா. அதனால் நான் அவங்கள உட்கார வச்சு எறா தொக்கும் திருக்க மீன் குழம்பும் போட்டு 2 வாய் சாதம் ஊட்டி விட்டேன். இன்றைக்கி எங்களுக்கு சண்டே சூப்பராக இதே மாதிரி தான் போச்சு. நல்லா நான்வெஜ்ஜோடு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டோம். அதோடு முடிக்காமல் இது மலாம்பழம் வாங்கிட்டு வந்தார். இந்த சைடெலாம் இந்த கிர்னி பழம், பெரிய சைஸ் பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மலாம்பழம், அதை வாங்கிட்டு வந்தார். அதை அப்படியே தோல்லாம் உரிச்சிட்டு சுகர் போட்டு கடைஞ்சி ஜூஸ் ஒன்று போட்டு சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாதம் சாப்பிட்டுட்டு இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டோம். வெயில் தெரியல, சூப்பராக போச்சு இன்றைக்கி சண்டே. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுங்க, கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொடுங்க. இந்த நீராகாரமாக தர்பூசணி, சொரக்காய் இந்த மாதிரி நீராகாரமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய். தலையில தான் எடுத்துட்டேன். குழம்பு நல்லா இருக்கு.